சேட்டுகளில் வச்சா வட்டி அதிகம்னு சொல்லி தான் பேங்க்குக்கு போகிறோம். இப்போ பேங்க்ல இந்த மாதிரி பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம போய் பில்லு தேடி வாங்கிட்டு வந்து எப்போ கொடுக்குறது? நான் அதை சொன்ன மாதிரி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். அதோட பில்லு நான் வச்சு கூட இருந்திருக்க மாட்டேன். நேற்று வாங்கி இன்னைக்கு வைக்கிறேன்னா என்கிட்ட பில்லு இருக்கும். இல்லை போன வருஷம் வாங்கினாலும் பில்லு எங்கேயா நான் வச்சுருப்பேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதை நான் எங்கே போய் பில்லு தேடுவேன்? இப்போ ஜிஆர்டியில் போய் நகை வாங்கியிருக்கோம். எங்கள் நாங்கள் 10 வருஷம் முன்னாடி வாங்கின பில்லு உடனே கொடுப்பாங்களா? எவ்வளோ அசெட்ஸ் வேணும்னு ரெக்கார்ட் வேணும்னா நீங்கள் தான் போய் அதை செய்யணும். மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வசதியானவங்க, அவங்களுக்கு இது தேவையே இல்லை. எங்களாம் ஜுவல் வச்சு வாங்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சினாலும் சரி எங்களால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வெங்காய விலைக்கு சொன்னப்பயே நான் வெங்காயமே சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னவங்க. அதனால நாம் இப்போ எதாவது சொன்னால் நாங்கள் நகையே போடுறது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. சத்தியமாக இது நல்லன்னு கிடையாதுங்க. வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிறாங்க இவங்களாம். அவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏசியில் ரூமில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அதோட கஷ்டம் என்ன தெரியும் அவங்களுக்கு? பேங்க்கில் இந்த மாதிரி சிஸ்டம் போட்டால் நான் என்ன பண்ணணும்? பேங்க் முன்னாடி போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்க வேண்டியதான். சேட்டுகளில் வச்சா வட்டி அதிகம்னு சொல்லி தான் பேங்க்குக்கு போகிறோம். இப்போ பேங்க்ல இந்த மாதிரி பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ணுறது? சத்தியமாக நல்லா ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இத்தனை வருஷம் 20 பில்லு 10 பில்லுன்னா சாதாரண போய் நம்ம போய் பண்ணுறோம். இப்போ 2 பில்லு 3 பில் பண்ணுறது கூட நான் கடை வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த சூழ்நிலை ஏன் இப்போ வந்தது? இப்போ இதுக்கு என்னவோ தரத்தை பார்க்கணுமா? ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நகை வாங்குவோம். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நகை வாங்குறது நம்ம பார்த்தா என்ன பண்ண முடியும்? கல் நகைக்கு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இப்போ பேங்க்குக்கே போக முடியாது, போகக்கூடாதுன்ற எண்ணம் வருது. இப்போ அந்த சேட்டு கடையில் வச்சா நகை முங்கிடும். கடன் வாங்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ரொம்ப பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. நகைக்கான ஒரிஜினல் பில்லு சரி அவங்க ஒரு சாட்சி இருக்குது, இது ஸ்நாச் பண்ணிட்டு வந்த நகை இல்லை, இது உண்மையாக உழைச்சி வாங்கின நகை. ஏன்னா இது டேக்ஸ் பர்பஸ்க்கு இது ஒரு அறிகுறி. இந்த இன்ஃபர்மேஷன் வேறு போகுது. ஆனால் எங்களை போல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒருத்தங்க எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, 2 தொங்கட்டாங்க கொடுக்குறாங்க. சரியா? அவங்க எப்போ வாங்கினா அந்த காலத்தில் பில்லாவாக இருந்துச்சு, செட்டியார் கடையில் போய் வாங்கியிருப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி அதை அடகு வைக்க போகிறோம் எங்கள் கஷ்ட காலத்துக்கு. நீங்கள் போய் செட்டியார் கடையில் செட்டியாரே மண்டையை போட்டார். இதுக்கு போய் அவர்கிட்ட என்னத்த பில்லை கேட்குறது? இதை பார்த்தீங்களா? இங்கே தான் அந்த டிஸ்கிரிமினன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ் வேணும்னு ரெக்கார்ட் வேணும்னா நீங்கள் தான் போய் அதை செய்யணும். மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி வாங்கக்கூடாது. நம்ம போய் பில்லு தேடி வாங்கிட்டு வந்து எப்போ கொடுக்குறது? நான் அதை சொன்ன மாதிரி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். அதோட பில்லு நான் வச்சு கூட இருந்திருக்க மாட்டேன். அப்போவே தூக்கி போடுது. அதனால் கவர்மெண்ட் வேணால் அதோட பியூரிட்டி மிஷின் வாங்கி வச்சுக்கலாம் செக் பண்ணுறதுக்கு. மற்றபடி பில் கேட்குறதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்க போகிறது தங்கத்துக்கான காசு தான். அது இப்போ எந்த ஷேப்பில் கொடுத்தாலும் அது தங்கம் தான். அதுக்கான காசு அவங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே வட்டி கடைக்கெலாம் தேடி போனால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, நம்ம அங்கெல்லாம் வைக்கவும் முடியாது, அது முழுகிடும். அவங்க அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. பேங்க்கில் எதுக்கு வைக்கிறவங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, நம்மளால் அது சீக்கிரம் மூட்டிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் கம்மி வட்டியாக இருக்கிறதுனால. கட்டுப்பாடுகள்லாம் அந்த அரசாங்கம் தளர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி தரச்சான்றிதழ் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இன்னமும் யோசிக்கணும். இது கல்வியாளர்கள்னு சொல்ல முடியாது, பொருளாதார வளர்ச்சி மேம்பட செய்கிறதுக்கு இது சாமானியர்களை போட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு வேலை. நடுத்தர மக்களை மேன்மையடை செய்யாமல் இருக்கிறதுக்கு வேலை. நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்கு பக்கம் நடுத்தர பக்கம் போகக்கூடாது. ஆனால் கவர்மெண்ட், அதே மத்திய கவர்மெண்ட் சொல்லுது அனைவருக்கும் 0 பேலன்ஸ் திட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அடகு வைக்க போகிறப்ப மட்டும் தரச்சான்றிதழ் கொண்டு வாங்க, பில்லு கொண்டுட்டு வாங்க, அப்படி லொட்டு கொண்டுட்டு வாங்க அப்படின்றது அது மக்களை சரியான முறையில் அவங்க நடத்துகிற மாதிரி தெரியலை, பாதிக்குது. ஒரு எமர்ஜென்சி போய் வைக்கிறாங்க, சர்டிஃபிகேட்டை தேடுவாங்களா இல்லை அவங்க எமர்ஜென்சி இது பண்ணுவாங்களா? அது கஷ்டம் தானே. கவர்மெண்ட் எத்தனை ரூல்ஸ் வேணா போடலாம், பட் மக்களுக்கு எது ஃபேவராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடணும்ல. இப்போ நாங்களுமே போய் எமர்ஜென்சி போய் ஜுவல்ஸ் வச்சாலே ஆதார் கார்டு இருக்கா இது இருக்கான்னு கேட்டுட்டு தான் வைக்கிறாங்க. அதுக்கே அவ்வளோ நேரம் 1 hour எங்களை உட்கார வைக்கிறாங்க. பட் இவ்வளோ ப்ராசஸ் கொண்டு வரப்போ இது எங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, இது தேவையே இல்லைன்னு நினைக்கிறோம். எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லாமல் நாங்கள் ஒரு ஜுவல் வாங்க மாட்டோம். அது அவங்க தெரிஞ்சுதான், அவங்க பார்த்தாலே கண்டுபிடிக்கிறாங்களே பேங்க்கில். இது தேவையே இல்லை, நார்மலாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். போதுமே, அதுவே போதுமே, இவ்வளோ இது தேவையே இல்லை. கவர்மெண்ட் ஏதோ ஒன்று கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து இது எங்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நகை வச்சிங்கன்னா முன்னாடி 75% தான் தருவேன்றாங்க.
75% கொடுத்தா அப்படி எப்படி 100 ரூபாய் கொடுத்து இந்த இடத்த நீங்கள் 75 பைசா கொடுத்தா என்ன? நீங்கள் அவர் சேட்டா என்னான்னு தெரில, ரிசர்வ் பேங்க்கு கவர்னரு சௌத்ரி ஒருவேளை சேட்டா கூட இருப்பார் போல இருக்கு. இப்படி கூட்டிங்கன்னா எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள். அந்த அம்மாவுக்கும் தெரியணும், நிர்மலா சீதாராமனுக்கு, அவங்களுக்கு ஒன்றும் விரோதி கிடையாது. இதெல்லாம் அவங்க நடந்து தர மக்கள் பாதிப்பாங்க. நகையை கொண்டு போய் ஷர்ட்டுக்கிட்டு தான் வைக்கணும். இப்போ 3 ரூபா வட்டி யார் கொடுப்பான்? அவங்க வந்து கொடுப்பாங்களா? என்னங்க இது என்ன அதிகாரமோ தெரியல இது. இல்லை, இதுக்கப்புறம் யாரும் வைக்க முடியாது பேங்க்கில். அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாக சேட்டு கார்டில் தான் வைக்கணுன்ட்டு அவங்களோட ஒரு ஆப்ஷன் அது. அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. எல்லோரும் வந்து சேட்டு கார்டில் தான் வைக்கணும். ஏன்னா 1 இயரில் வந்து நீங்கள் ஒரு 10 lakhs வைக்கிறீங்க அப்படின்னா எதனா வாங்குறீங்கன்னா 10 lakhs திருப்பி நீங்கள் பே பண்ணணும். 1 இயரில் பே பண்ணிட்டு திருப்பி நீங்கள் 1 day கழிச்சு தான் வைக்கணும். ஸோ அதனால் இப்போ யாரும் வைக்க மாட்டாங்க. அந்த நகை வாங்கின சீட்டு வந்து நாங்கள் எங்களால் வச்சுட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம்தான். அது எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பாதுகாப்பு வச்சுட்டு இருக்க முடியும்? அப்போ பேங்க்லேயே இப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் அப்போ சேட்டு கடையை தேடி தானே போக முடியும். சேட்டு கடையில் வட்டி அதிகம். எங்களால் சேட்டு கடையில் போக முடியாதுன்னா நாங்கள் பேங்க்குக்கு வரோம். அப்போ பேங்க்லேயே இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ நாங்கள் எங்களுக்கு தானே பாதிப்பு. ஏழை மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இது? பேங்க்கில் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்? அது நீங்கள் தான் இது முடிவு எடுக்கணும்னு சொல்லுங்கள். வாங்க முடியாது. ஆமாம், நகை வந்து இப்போ வாங்குகிற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு போயிருக்கு நகைவுடைய ரேட்டு. அப்போ நாங்கள் இன்னும் என்ன பண்ண முடியும்? நகை போய் கேட்டாலும் இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. சேட்டுக்கல்லையும் ப்ராப்ளம், பேங்க்லேயும் ப்ராப்ளம்னா நாங்கள் எங்கே போக முடியும்? நான் மொத்தமாக சேட்டு கடையில் வச்சு ஒரு 20 பவுன் போயிடுச்சு. அந்த ஒரு பயத்துக்காக தான் நான் போய் பேங்க்கில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டி கொண்டு போய் செட்டில் பண்ணேன். அதுவும் வந்து இப்போ 35 லட்சம் வரைக்கும் வைக்கலாமா? ஆனால் வந்து 5 பில்லு இருக்கணுமா? 5 பில்லு எப்படி போட முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ வந்து சாமானியனா நாங்கள் கஷ்டம், மிடில் கிளாஸ் தான். இப்போ வந்து எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் தான் கிடைக்கும். 35 லட்சத்துக்கு பில் போடணும்னா அப்போ அந்த 5 லட்சத்துக்கு போட முடியும்? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய கஷ்டம். சத்தியமாக இவனுங்களாம் விளங்கவே மாட்டானுங்க. ரொம்ப வேதனை, எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு 50 பவுன் நகை இருந்தும் அதை மீட்கவும் முடியாமல், வைக்கவும் முடியாமல், ரினியூவலும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். நலன்லாம் கிடையாதுங்க, சத்தியமாக நலன்லாம் கிடையாது. நல்லாவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்க. இப்போ நல்லா பேங்க்கில் இருந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அன்றைக்கி பூரா இருந்து ஒரு நாள் ஆகிடுதுங்க. பேங்க்குக்கு போனால் சேட்டுக்கல்ல போனால் 1 மணி நேரத்தில் ஆகிடுது. ஆனால் வட்டி அதிகம், நம்மளால் மீட்க முடியலை, ஏலத்துக்கு போயிடுது. இதுனா கொஞ்சம் வட்டி கம்மின்னு தானே பேங்க்குக்கு போகிறோம். இதில் இத்தனை ரூல்ஸ் போகிறதுக்கு என்னங்க காரணம் இருக்குது? இது தேவையில்லாத காரணம் தானே. அப்போ எவ்வளோ? இப்போது ஒரு 1 லட்சத்துக்கு 50,000னா நம்ம எங்கிட்ட கடனை கூட வாங்கிடலாம், ஒரு தண்டல் மாதிரி வாங்கிடலாம், ஒரு டியூ மாதிரி கூட நம்ம எதுவும் பண்ணலாம். 20 லட்சம் 30 லட்சம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ அந்த நகையை கொண்டு போய் எங்கள் விற்றா கூட பாதிக்கு பாதி தான் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்மளால் வட்டி கட்ட முடியல, ரினியூவல் பண்ண முடியலன்னா ஏலம் வந்துடுச்சு, மீட்டுங்க, இல்லைன்னா ஏலத்தில் விடுங்கன்றாங்க. இப்போ இந்த நகையை நாங்கள் எப்படி மீட்கிறது? சாதாரணமாகவே பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் எல்லாமே, நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சில பேர், எல்லாருமே பொதுவாக சொல்லிட முடியாது, சில பேர் நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டாங்கன்னா அவங்களும் இன்னும் இரிட்டேட் தான் ஆவாங்க. நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னு போகும்போது அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அதை நம்மக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். இதில் எங்கே மக்கள் நலன் இருக்குதுல்ல, இருக்கிற மாதிரி தெரியலையே. மக்கள் இன்னும் சஃபர் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் நேற்று வாங்கி இன்றைக்கி வைக்கிறேன்னா என்கிட்ட பில் இருக்கும். இல்லை போன வருஷம் வாங்கினாலும் பில்லு எங்கேயா நான் வச்சுருப்பேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதை நான் எங்கே போய் பில்லு தேடுவேன்? எப்படி நான் எமர்ஜென்சிக்கு அந்த பில்லை தேடி எடுத்துன்னு வந்து அது கரெக்டானது ஃபஸ்ட்டு நான் வெரிஃபை பண்ணிக்கணும். ஆனால் எனக்கு இங்கே அதை விட எமர்ஜென்சி, எப்படி நான் இதை பார்க்க முடியும்? இது தவறான முடிவு தான். நீங்கள் பேங்க் லோன் வாங்குறதுக்கு 2 hours 3 hours நிற்கணும். இவர் கையெழுத்து போட்டால் அவர் கையெழுத்து போட மாட்டார், அவர் கையெழுத்து போட்டால் இவர் கையெழுத்து போட மாட்டார். நீங்கள் இந்த மேனேஜரை பாருங்கள், அந்த மேனேஜரை பாருங்கள், எந்த மேனேஜரை பார்க்குறது? நகையை வச்சுக்கணும், காசு கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 2-3 மேனேஜரை பார்க்கணும், 2 மணி நேரம் உட்காரணும். ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள், ஏழை மக்கள் தான். ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்காது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நகை அடகு வைப்பான், ஒரு திடீர்னு ஓப்பன் பண்ணுவான். இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபைனான்சியர்லாம் வந்து சொல்ல முடியாது, திடீர்னு எப்போ மூடுவேன்னா சொல்ல முடியாது. நீங்கள் நிறையா பேப்பரில் படிச்சிருப்பீங்க, நிறையா கம்பெனிலாம் நிறையா மூடிட்டு கடைசியில் அவனை தேடிக்கிட்டு தெரிய முடியாது, சொல்ல முடியாது. இல்லை அவனுக்கு லாஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா அவன் எந்த ஊர், யார், எவன், இந்த ஸ்பான்சர் யாருன்னு தெரியாமல் போயிடும். அதனால் கவர்மெண்ட்டில் வைக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் கவர்மெண்ட்டில் கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற இந்த 70% நாய்க்குள்ள இது தராதரம் வேணும், நாய்க்கு இவ்வளவு தான் நாங்கள் கொடுப்போம், நாய்க்குள்ள ப்ராப்பர்ட்டி அதை எங்கே வாங்கினாங்க, என்ன எங்கே இருந்து கொண்டு வர்றாங்க, உங்களுடைய நகை வேற ஆளுடைய மகை, இதெல்லாம் எப்படிங்க? ஒரு அவசரத்துக்கு ஒருத்தட்ட வந்து ஒரு நகையை கொடுங்கக்கா, நான் அந்த நகையை அடகு வச்சுட்டு இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், நான் அவங்களுக்கு திருப்பி தர்றேன் அப்படி, ஏன்னா அவங்க பில்லு கொடுங்கன்னா அவங்க பில்லு கொடுப்பாங்களா? அவங்க எங்கே போய் தருவாங்க?
இப்போது வாங்கின நகை. ஏன்னா அந்த அம்மா இங்கே சென்னையில் தானே வளர்ந்தாங்க, ஏழை மக்கள் தெரியாதா? இப்போ தான் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான் நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இங்கே சென்னையில் எவ்வளோ அடித்தட்ட பிளாட்ஃபார்மில் இத்தனை பேர் படுத்துருப்பாங்க நீ போகும்போது காரில், அதெல்லாம் தெரியாதா உனக்கு? அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு உயரத்தில் உட்காந்துட்டு ஆகாயத்தில் உட்காந்துட்டு ஆகாயத்தை தான் பார்த்துக்கிறாங்க, கீழே நடுத்தர மக்களை பார்க்கல. அந்த அம்மா நடுத்தர மக்களை பார்க்கல. நம்ம எப்படி நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்படி வாழறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு, இவ்வளோ நிதி கொடுக்குறோம், அவ்வளோ நிதி, ஒரு நிதியும் அந்த மாதிரி தெம்பில்லை. அவங்களாம் வசதியானவங்க சார், அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களாம் வசதியானவங்க, அவங்களுக்கு இது தேவையே இல்லை. எங்களாம் ஜுவல் வச்சு வாங்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சினாலும் சரி எங்களால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க, வாங்கிட்டு அப்படியே இது எதுக்குன்னு நினச்சி விட்டுருவாங்க. இதெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜுவல்லை வைக்கிறதுக்கு நாங்கள் வட்டிக்கு கடனே வட்டிக்கு நாங்கள் கடன் வாங்கிட்டு போயிடலாமே. இவ்வளோத்தையும் நாங்கள் வச்சு வாங்கி தேடி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சிக்குன்னு போகிறப்ப இவ்வளோ ப்ராசஸ்க்கு ஒரு போயிட்டு நாங்கள் ஒரு வட்டியே வாங்கிட்டு போயிடலாம், யார்கிட்டயாவது போயிட்டு வாங்கிட்டு போயிடலாம். இவ்வளோ எமர்ஜென்சிக்கு நாங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லையே. அவங்க மேடமால எங்களால் மாதிரிலாம் முடியாது சார். சரவணா ஸ்டோர்ஸில் போய் நகை வாங்குகிறேன், தராங்க, ஓகே, தட்ஸ் எ திங். ஆனால் அது இப்போதுக்கு ஓகேயா இருக்கும். இன்ஹெரிட் பண்ணுற நகைலாம் நாங்கள் எங்கே போகிறது? சரியா, எங்கள் தாயார் இறந்துட்டாங்க, சரியா, அவங்களோட தாலி அதை நான் போய் வச்சு நான் ஒரு மோதிரம் கட்ட போகிறேன். இதுக்கு வந்து நான் எங்கெங்கே போகிறது? இப்போ ஜிஆர்டியில் போய் நகை வாங்கியிருக்கோம், நாங்கள் 10 வருஷம் முன்னாடி வாங்கினோம், பில்லு கொடுனா கொடுப்பாங்களா? அது நடக்கிற கதையே இல்லை சார். சார் ஒரு நாள் இப்போது சில இது பில்லு இல்லாதையே கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டிக்கு பயந்துக்கின்னு சேட்டுங்க என்ன பண்ணுறாங்க, பில்லு இல்லாத நகை கொடுக்குறாங்க. எங்கள் ஜிஎஸ்டி கிடையாது, செய்கூலி கிடையாது, இந்தாங்க உங்களுக்கு பில்லு கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. அதை முதல் வரமுறை பண்ணுங்கள். அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் அதை வாங்கிட்டு வரோம். இல்லை அதுக்கு போய் நீங்கள் பில்லு கட்டிங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இப்போ கூட வாங்கிட்டு தரேங்க சார் நகை, பில் இல்லாமல் கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் மெத்தட் வேணுமோ அதை பண்ணணும். இது ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னா அது நம்மளை தானே கண்ட்ரோல் பண்ணுறாங்க டேரெக்டாக. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும், அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் மெத்தட்ஸ் கொண்டு வரணுன்றது தான் அவங்க பார்க்கணும். இது பப்ளிக் மேலே திணிக்கிறதுனால பப்ளிக் தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு பில்லு கொடுத்தாலும் கொடுக்கலாம்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரிஜினல் பில் என்கிட்ட இல்லை இப்போ நான் பழைய நகையை தான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன் என்னோடய எமர்ஜென்சிக்கு, நம்ம நான் எங்கே போய் பில்லை தேடிட்டு இருக்கிறது? தேட முடியாது. அதுதான் தர சான்றிதழ் அப்படின்னா அது நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல ஓகே இது 916 என்னன்றது போட்டு கொடுப்பாங்க, அதோட எஸ்டிமேஷனும் கொடுப்பாங்க. அதை வேணால் ரெஃபரன்ஸ் எடுத்து வேணால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாமே தவிர ஒரிஜினல் பில்லு தான் வேணுன்றது தவறான கருத்து தான். அது பேங்க்கில் கொண்டு வரக்கூடாதுல, நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும் சொல்லணும், அந்த நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி விதிமுறைன்னு சொல்லணும். பேங்க்குக்கு ஏன் கொடுக்கணும்? பேங்க்குக்கு நம்பி தானே எல்லாரும் வராங்க. ப்ரைவேட் கம்பெனி ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, இருக்கலாம். பேங்க்குக்கு ஏன் அதை கொடுக்கணும்? கம்பெனி இருக்காங்க சார், இருந்தாலும் அப்படியே ஏமாத்துற கம்பெனிங்களும் இருக்குல்ல. வேணால் அங்கே வேணால் இது பண்ணலாம். மற்றபடி பொதுவான ஜனம் எல்லாமே பேங்க்கை நம்பி தான் வருவாங்க. அங்கே எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சொன்னால் மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை அடுத்த சாய்ஸ் போயிடலான்னு போயிடுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான், அவங்க வசதியாக இருக்காங்க, அவங்களுக்கு பேங்க்குக்கு போகணுன்ற அவசியம் கூட இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு புரிய மாட்டுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அவசியமே இல்லையே, அவசியம் இல்லை. அவங்க போனோடனே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படியே அவங்களுக்கு தேவையான போயினா கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து விஐபி கஸ்டமர் ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம எமர்ஜென்சி போவோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பேங்க் வீட்டுக்கே கூட வந்துடலாம். நமக்கு அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சியே போறோம்னே வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அந்த ஒன் டே ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு வீட்டுக்கே கூட வரும். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனே ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போனோடனே அந்த விஐபியில் போயிட்டு நம்மளை உட்கார வைப்பாங்களா? எமர்ஜென்சி சொன்னால் கூட அந்த ஒன் டே ப்ராசஸில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எமர்ஜென்சியே இல்லைனா கூட பேங்க்கே தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கொடுப்பாங்க. நம்மள மாதிரி மக்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன்றாங்களே, நம்மளுக்கு அந்த எமர்ஜென்சியில் போயிட்டு விஐபி சீட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுக்காமலே இருக்கலாம், நார்மலாகவே இருக்கலாம். நாங்கள் நார்மலாக போனாலே எங்களுக்கு கிடச்சிரும். அதனால இது ஃபேவர் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது ஃபேவர் கிடையாது. தேவையும் இல்லை, எங்களுக்கு அந்த டைமும் வேஸ்ட். ஆஃபீஸ் போகிறவங்களாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ நான் வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப் போய் வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸில் இருக்கவங்க எனக்கு பின்னாடி வரவங்களாம் சொல்லுவாங்க, சார் எனக்கு நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்வாங்க. அவங்களும் அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. அதுவே வேஸ்ட் எங்களுக்கு 1 hour. அவங்க பாவம் இல்லை. நான் ஒரு சமயம் நானே சான்ஸ் கொடுப்பேன், சார் நீங்கள் அப்படி இருந்தால் அவங்கள லேட் தான் பண்ணுவாங்க. இவங்க வரணும், அவங்க வரணும், மேனேஜர் சைன் பண்ணிட்டோம். அப்போ இதெல்லாம் அவங்க செக் பண்ணி இது பண்ணுறதுக்கு அவங்க வேணால் ஒரு மிஷினை வேணால் கொண்டு வந்துட்டு டேரெக்டாக போட்டு இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அது வேணால் பண்ணலாமே தவிர்த்து இது தேவையே இல்லை சார். அவங்க சொன்னது வேறு ஏதாவது நிறைய பேர் இருக்காங்களே, இப்போ எவ்வளோ வருது ப்ராப்ளம், அதை ரெக்டிஃபை பண்ணாலாவது யூஸ் ஆகும். நிஜமாவே சொல்கிறேன், இது தேவையே இல்லாத ஒன்று கொண்டு வராங்க. அவங்க ஏதோ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வராங்களே தவிர்த்து
மக்கள் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏதோ ஃபேவர் பண்ணலாம், இன்னும் இல்லாதப்பட்டவங்களுக்குலாம். அதனால இது அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். அவங்க நாம் எது சொன்னாலும் அவங்க அதுக்காக வேற ஏதாவது தான் சொல்லுவாங்க. அவங்க வெங்காய விலைக்கு சொன்னப்பயே நான் வெங்காயமே சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னவங்க. அதனால் நாம் இப்போ எதாவது சொன்னால் நாங்கள் நகையே போடுறது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பணம் வச்சுட்டு போய் பெரிய நகை கடையில் வாங்கி அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் அது இருக்கிறது தான் நல்ல இதுன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ கொண்டு வராங்க. இதெல்லாம் நாங்களாம் நகை பற்றியே மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. சத்தியமாக இது நல்லன்னு கிடையாதுங்க. வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிறாங்க இவங்களாம். அவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏசியில் ரூமில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அதோட கஷ்டம் என்ன தெரியும் அவங்களுக்கு? ஏன்டா பணம் இருந்தால் நான் வைக்க போகிறேன்னா? பணம் இல்லாதனால தானே பேங்க்குக்கு போகிறோம், ஒரு கஷ்டத்துக்கு தானே பேங்க்குக்கு போகிறோம். இவ்வளோ நகையை வச்சுட்டு கவரிங் வாங்கி மாட்டிடுவோம். எங்களுக்கு தலையெழுத்து என்ன பண்ணுறது? இவங்களாம் இப்படி இருக்க போய் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பொம்பளை வந்தால் நான் நல்லா கேட்பாங்க. நான் சீதாராமன் வந்தால் நல்லா கேட்பேன். நான் இந்த பொம்பளைக்கு என்ன இருக்குது? ஏசி ரூமில் இருக்குது, அதுக்கு என்ன நகை பாக்ஸாக வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், பேங்க்கை கொண்டு போய் வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதோட கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு தாங்க தெரியும். வாங்க முடியாதுங்க, இனிமேல் என்னால் வாங்க முடியாது. நான் இருக்கிற 40 பவுனை நான் வந்து பத்திரப்படுத்த தான் முடியும். அதுக்கு பேங்க்கில் இந்த மாதிரி சிஸ்டம் போட்டால் நான் என்ன பண்ணணும்? பேங்க் முன்னாடி போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்க வேண்டியதான். எனக்கு நகை போச்சு இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ.